வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல், அதாவது கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய சங்கங்களை எவ்வாறு பதிவு செய்யலாம், அதுக்குரிய சட்டப்பிரிவுகள், அதுக்குரிய விளக்கங்களை கொடுக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள், அதுக்குரிய விதிமுறைகள் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் சம்மந்தமாக கூட்டுறவு சம்மந்தமான சட்டப்பிரிவுகள் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க படிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரிவு 4 பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள். பிரிவு 4 படி பதிவு செய்யணும். பிரிவு 6 பதிவுக்கான நிபந்தனைகள். பிரிவு 8 பதிவுக்கான விண்ணப்பம். பிரிவு 9 பதிவு செய்தல். பிரிவு 10 பதிவு சான்று. விதி எண் 3 பதிவுக்கான விண்ணப்பம். விதி எண் 4 முதன்மை அமைப்பாளர் கடமைகள் பொறுப்புகள். விதி எண் 6 துணை விதியின் சிறப்பியல்புகள். விதி எண் 8 பதிவாளர் சங்கம் தன் வேலையை துவக்குதல். கூட்டுறவு சங்கங்களுடைய துணை விதி திருத்தம் செய்யப்பட்ட பிரிவு 11, விதி 9. கூட்டுறவு சங்கங்களின் சிறப்பு துணை விதி திருத்தம் செய்யப்பட்ட விதி எண் 19. ஸோ இது எல்லாமே முக்கியமான பிரிவுகள். நான் அப்படியே ரீட் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இருக்க இது ரொம்ப முக்கியமான. ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம சட்டங்கள் பற்றி நிறையா ஒரு கிளாஸஸ் பார்த்துட்டோம், ஒரு 3-4 கிளாஸஸ். அதில் இருக்கக்கூடியதில் மிக முக்கியமான பிரிவுகள் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இதில் இருக்க சட்டப்பிரிவுகளை மட்டுமாவது நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கொஸ்டின் வர வாய்ப்புகள் இருக்குது. கூட்டுறவு சங்கங்களின் சிறப்பு துணை விதி திருத்தம் செய்யப்பட்ட விதி 19. கூட்டுறவு சங்கங்களின் நேரடி துணை விதி திருத்தம் செய்யப்பட்ட பிரிவு 12. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சங்கங்களை பொது நன்மை கருதி பதிவாளர் இணைந்து ஆணையிடுதல் பிரிவு 14. கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக தகுதி நிர்ணயம் செய்யும் பிரிவு 21. இணை உறுப்பினராகும் தகுதி நிர்ணயம் செய்யும் பிரிவு 22. கூட்டுறவு சங்கம் பதிவு செய்வதற்கான விண்ணப்ப படிவம் எந்த விதியின் கீழ் இருத்தல் வேண்டும் அப்படின்னா, விதி 3 கீழே இருக்கணும். கூட்டுறவு சங்கங்களை பிரிக்க வழிவகை உள்ள பிரிவு 13. ஒரு சங்கத்துக்குரிய தகுதி இன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரிவு 23 விதி 33 மற்றும் 34. சங்கத்தின் சேவையை பெறுவதற்கான உரிமை பிரிவு 24. உறுப்பினரை நீக்குதல் பிரிவு 25. வாக்களிக்கும் உரிமை பிரிவு 26. தன் சம்பந்தமான கணக்குகளை ஆய்வு செய்யும் உரிமை பிரிவு 27. உறுப்பினருக்குரிய ஆய்வு பிரிவு 32. நிர்வாகக்குழு அமைப்பு மற்றும் கூட்டங்கள் பிரிவு 33. நிர்வாக உறுப்பினர்களுடைய தகுதியின்மைகள் பிரிவு 34. நிர்வாக உறுப்பினர் ஒருவரை நீக்குதல் பிரிவு 36. சங்கத்துக்குரிய முகவரி கொடுக்கக்கூடியது பிரிவு 37. சங்கத்தின் நிதியை ஜப்தி செய்ய தடை அப்படின்னு சொல்கிறது பிரிவு 45. சம்பளம், ஊதியம், பணிக்கொடையிலிருந்து பிடித்தம் செய்வது பிரிவு 48. நிலவரி வசூல் சட்டம் பிரிவு 50. முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் விதிவிலக்கு பிரிவு 51. சங்கங்களுக்கு அரசு நிதி உதவி பிரிவு 52. கடன் வழங்குவதற்கான கட்டுப்பாடு பிரிவு 66. கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடு பிரிவு 67. கூட்டுறவு சங்கங்களை நிதிகளை முதலீடு செய்தல் பிரிவு 68. நிதியிலிருந்து செலவிடுதல் பிரிவு 70. நிகர லாப பிரிவினை பிரிவு 72. நிகர லாப பிரிவினை பிரிவு 72. அலுவலர்கள் பணியாளர்களை நியமித்தல் பிரிவு 73. சங்க அலுவலரை அல்லது பணியாளரை பதிவாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்தல் பிரிவு 76. அலுவலர் அல்லது பணியாளரை பணி நீக்கம் செய்தல். இந்த 38வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பதிவாளர் தற்காலிகமாக டெம்பரவரியாக பணி நீக்கம் செய்கிறது. இது கன்ஃபார்மாக பணி நீக்கம் செய்கிறதுன்றப்போ பிரிவு 77. பதிவாளர் செய்கிறது 76. ஸோ 2 கூட டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. வருங்கால வைப்பு நிதி பிரிவு 78. பணிக்கொடை நிதி பிரிவு 79. தணிக்கை பிரிவு 80. விசாரணை பிரிவு 81. விதி 104. ஆய்வு மற்றும் புலனாய்வு பிரிவு 82. நிதி உதவி வங்கி புத்தகத்தை ஆய்வு செய்தல் பிரிவு 53. தண்ட தீர்வை பிரிவு 87. நிர்வாக குழுவை கலைத்தல் பிரிவு 88.
தனி அலுவலர் நியமனம் பிரிவு 89, தாவாக்களை அதாவது தகராறுகளை தீர்த்தல் பிரிவு 90, நிறைவேற்றுதலுக்கான தீர்ப்புகள் பிரிவு 143, கலைப்பு அலுவலர் அல்லது கலைப்பாளர் பிரிவு 138, கலைப்பு அலுவலரின் அதிகாரங்கள் பிரிவு 139, மேல்முறையீடு 152 பிரிவு 152, மறுபரிசீலனை பிரிவு 154. ஸோ இது எல்லாமே முக்கியமான சட்டத்திட்டங்கள். ஸோ நோட் பண்ணாதவங்க கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க இந்த சட்டத்திட்டங்கள். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து சங்கங்களை பிரிவு 13 கீழ் பிரிக்க மேற்கொள்ள வேண்டியவை. ஸோ பிரிவு 13 படி சங்கங்களை பிரிக்கலாம். ஸோ அப்படி பிரிக்கிறப்ப நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. முதல் கட்ட பேரவை 15 தினங்களுக்கு முன்னர் அறிவிப்பு செய்து கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு பேரவை கூட்டத்தை 15 டேஸ்க்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்து அந்த கூட்டத்தை கூட்டணும். செகண்டு, முதன்மை தீர்மான நகலை உறுப்பினருக்கும் கடனீந்தோருக்கு அனுப்ப வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேரவை கூட்டத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்களா, அந்த தீர்மானத்துக்குரிய நகலை உறுப்பினருக்கும் கடனீந்தோர்களுக்கும் அனுப்பணும். 15 டேஸ் அதாவது 15 ஃபுல் டே 15 முழு நாள் முன் அறிவிப்பு கொடுத்து 2ஆம் நிலை பேரவை கூட்டத்தை கூட்ட வேண்டும். திரும்ப 15 நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்து 2வது பேரவை கூட்டத்தை கூட்டணும். ஸோ 2ஆம் நிலை பேரவை கூட்டம் முடிந்த 7 நாட்களுக்குள் பதிவாளருக்கு விண்ணப்பம் கொடுக்கணும். ஸோ 2வது பேரவை கூட்டம் முடிஞ்சு 7 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், பதிவாளருக்கு இது மாதிரி சங்கத்தை பிரிக்கிறதுக்குரிய விண்ணப்பத்தை கொடுக்கணும். பதிவாளர் என்ன பண்ணுவாங்க, பதிவு செய்யணும். அடுத்து இடைக்கால நிர்வாக குழு நியமிக்கலாம். 3 மாதத்திலிருந்து ஓராண்டு வரை நீடிக்கலாம். ஸோ இடைக்கால நிர்வாக குழு ஒன்று நியமித்து அந்த நிர்வாக குழு மூலமாக அவங்க அந்த சங்கத்துக்குரிய செயல்பாடுகளை கவனிக்கணும். அந்த இடைக்கால நிர்வாக குழு 3 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் அந்த இடைக்கால நிர்வாக குழு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நிர்வாகங்களை பண்ணலாம். இப்போ சங்கங்களை பிரித்தல் பார்த்துட்டோம். இப்போ சங்கங்களை இணைத்தல். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சங்கங்களை பிரிவு 13 கீழ் ஒரே சங்கமாக இணைக்கலாம். ஸோ இதுவும் பிரிவு 13 தான். ஒரே சங்கமாக இணைய விரும்பும் கூட்டுறவு சங்கங்கள் தங்கள் உறுப்பினர்களுக்கு 15 முழு நாள் முன் அறிவிப்பு கொடுத்து தனித்தனியாக பேரவை கூட்டி இணைவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். ஸோ 15 டேஸ்க்கு முன்னாடி அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அறிவிப்பு கொடுத்து கூட்டம் கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றணும். இணைய விரும்பும் சங்கத்தின் முதல் நிலை தீர்மானம் நகலையும் பதிவு செய்யப்பட விரும்புகின்ற கூட்டுறவு சங்கத்தின் துணை விதி நகலையும் பெற்ற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கடனீந்தோருக்கும் தனது ஆட்பனைகள் கருத்துக்களை நகல் பெற்ற தேதியிலிருந்து 1 மாதத்திற்குள் காலக்கெடுவுக்குள், அதாவது நகல் பெற்ற தேதியிலேருந்து 1 மந்த்ஸ்க்குள்ளே தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது கூட்டம் கூட்டி தீர்மானம்னா நிறைவேற்றணும். தீர்மானம் நிறைவேற்றி அதோட நகலை எப்பயும் போல் உறுப்பினர்கள் கடனீந்தோருக்குன்னு கொடுத்த பிறகு அவங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து, வேறு கருத்துக்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆட்சேபனைகள் இருந்துச்சுன்னா அதை அவங்கள்ட்ட அந்த நகல் 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்குரிய கருத்தை தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. இணைப்பு சங்கங்களின் இணைப்பு பேரவை நடத்துவதற்கான தலைவர் தேர்வு செய்ய எந்த விதியின் கீழ் தேர்வு செய்யலாம். இது ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த சட்டப்பிரிவில் இதுக்குரிய விதி பார்த்துருந்தோம். ஸோ தெரிஞ்சவங்க இது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு விதி 16. இணைப்பு சங்கங்களின் தலைவர் 2ஆம் நிலை பேரவை 2 மாதத்திற்கு பிறகு 2 மாதம் கழித்து ஓகேங்களா பேரவையை கூட்டலாம். ஸோ இணைப்பு விதி 16 படி இணைப்பு சங்கங்கள் உருவாகிருச்சு. ஸோ என்னங்க மேம் மேலே கொஸ்டின் கேட்டு கீழே ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சொல்லாதீங்க. ஆக்சுவலாக தெரிஞ்சவங்க இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு நான் கேட்குறப்பே தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதாவது எந்த விதின்னு பார்த்தீங்கன்னா விதி 16. ஸோ அந்த விதி 16 படி என்ன பண்ணலாம் அப்படின்றது கீழே இருக்க 2 ஸ்டெப்ஸு. அதாவது ஃபஸ்ட்டு இணைப்பு சங்கங்களுடைய தலைவர் ஓகேங்களா. இப்போ இணைப்பு சங்கம் உருவாகிடுச்சு. ஸோ 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டம் கூட்டணும். ஸோ அதுக்கு தலைவர் வேணும். ஸோ அந்த தலைவர் 2ஆம் நிலை பேரவை கூட்டுறதுக்கு 2 மாதத்திற்கு கழித்து பேரவையை கூட்டலாம். அதாவது தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஓகேங்களா. அதுக்குரிய 2ஆம் நிலை பேரவை கூட்டத்தை 2 மாதம் கழித்து கூட்டணும். இணைப்பு சங்கங்களின் 2ஆம் நிலை பேரவை கூட்டம் 15 நாட்கள் முன்னறிவிப்பு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி முன்னறிவிப்பு எப்போயுமே 15 டேஸ் தான். அதை கன்ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2ஆம் நிலை பேரவை 2 மாதத்துக்கு பிறகு 2 மாதம் கழித்து கூட்டணும்னு சொல்கிறாங்க. அடுத்து கூட்டுறவு இயக்க வரலாறு.
கூட்டுறவு இயக்கம் எவ்வாறு தோன்றியது அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. 1844ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் ராக்டேல் என்னும் ஊரில் 28 கம்பளி நெசவாளர்கள் ஒன்று சேர்ந்து தொடங்கியது நுகர்வோர் கூட்டுறவு. ஓகேங்களா. பண்டகச்சாலையே உலகிலேயே நுகர்வோர் கூட்டுறவு பண்டகச்சாலையே உலகிலேயே முதலாக தொடங்கப்பட்ட முறையான கூட்டுறவு சங்கம். ஸோ ஃபஸ்ட்டு கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்ட இடம் இங்கிலாந்துன்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ தொடங்கியப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா ராக்டேல். வருடம் பார்த்திங்கன்னா 1844 ஒரு ஊரில் இருக்கக்கூடிய 28 கம்பளி நெசவாளர்கள் ஒன்று சேர்ந்து நெசவாளர் கூட்டுறவு பண்டகச்சாலைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு முதலாக தொடங்கப்பட்ட முறையான கூட்டுறவு சங்கம். இந்தியாவிலேயே முதலாக திருவள்ளுவர் மாவட்டம் திருவூர். ஓகேங்களா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போட்டிருந்ததில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திருவள்ளுவர் மாவட்டம் தானா திருவூர்னு. திருவள்ளுவர் மாவட்டம் தான். ஓகேங்களா. இந்தியாவிலே முதலாக திருவள்ளுவர் மாவட்டம் திருவூர் என்ற கிராமத்தில் 22/8/1904 அன்று விவசாயிகளுக்கு என்று முதல் கூட்டுறவு கடன் சங்கத்தை சர் டி ராஜகோபாலாச்சாரியார் தோற்றுவித்தார். அவர் சென்னை மாகாணத்தின் முதல் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராகவும் நியமிக்கப்பட்டார். ஸோ இதுவும் கேட்கலாம். முதல் கூட்டுறவு சங்கத்தோட பதிவாளர் சென்னை மாகாணத்தில் முதல் கூட்டுறவு சங்க பதிவாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார். ஓகேங்களா. இந்த மாவட்டம் திருவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் திருவூர் என்ற கிராமத்தில் 1904 22/8 அன்று விவசாயிகளுக்கு அப்படின்னு முதல் கூட்டுறவு சங்கத்தை தோற்றுவித்தவரும் சர் டி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள். இச்சங்கத்திற்கு திவான் பகதூர் திரு எம் ஆதிநாராயணன் ஐயா அவர்கள் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சங்கத்தோட திருவள்ளுவர் மாவட்டம் ஓப்பன் பண்ண அந்த ஃபஸ்ட்டு சங்கத்தோடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவான் பகதூர் திரு எம் ஆதிநாராயணன் ஐயா. 1904 அன்று பண்டகச்சாலைகளுக்கு முன்னோடியாக திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் TUCS செயல்பட தொடங்கியது. பின்னர் 20/9/1905 அன்று பதிவு செய்யப்பட்டது. நமது தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள் 1925 இப்பண்டகச்சாலைக்கு வருகை தந்துள்ளார். ஸோ இது ரொம்ப காந்தி வந்துட்டு போன பண்டகச்சாலை பேர் என்ன அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்போ வந்தாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பண்டகசாலை வந்து எந்த சட்டத்துப்படி எந்த சங்கத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் தான் அந்த பண்டகச்சாலை. அதுக்கு முன்னோடியாக தான் அந்த பண்டகச்சாலை வந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேவா. திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தை முன்னோடியாக வச்சு தோற்றுவிக்கப்பட்ட பண்டகச்சாலை தான் அது. ஸோ 9/4/1904 அன்று தொடங்கியது. பின்னர் 1905 20/9 அன்று பதிவு செய்யப்பட்டது. ஸோ இந்த பண்டகச்சாலைக்கு தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து வருகை தந்துள்ளார் 1925. TUCS முதல் சுயசேவை பிரிவு அங்காடியை காமதேனு என்ற பெயரில் சென்னையில் 1966 தொடங்கியது. ஸோ ஃபஸ்ட்டு சுயசேவை பிரிவு அங்காடி எந்த பேரில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம். ஸோ காமதேனு. ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1966. 8/10/1904 காஞ்சிபுரத்தில் முதல் நகர கூட்டுறவு வங்கி பெரிய காஞ்சிபுர நகர கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்டது. நிறைய தடவை நம்ம பார்த்துட்டோம். முதல் நகர கூட்டுறவு வங்கி காஞ்சிபுரத்தில் 1904 அன்று தொடங்கப்பட்டது. 1905 19/10/1905 முதல் நிதியுதவி வங்கி சென்னை மத்திய நகர வங்கி அமைக்கப்பட்டது. தற்போது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி என அழைக்கப்படுகிறது. ஸோ 1905 முதல் நிதியுதவி வங்கி சென்னையில் தொடங்கப்பட்டது. அதை சென்னை மத்திய நகர வங்கின்னு சொல்லுவாங்க. இப்போது அது வந்து என்ன பேரில் அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தியாவிலேயே கூட்டுறவாளர்களின் முதல் கூட்டுறவு மாநாடு 10/3/1909 அன்று காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில் நடைபெற்றது. ஸோ ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்கலாம். சேம் காஞ்சிபுரம் 1909 10/3 அன்று பச்சையப்பன் பள்ளியில் நடைபெற்றிருக்கு. 1913 முதல் மத்திய கூட்டுறவு வங்கி மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்டது. முதல் நகர கூட்டுறவு வங்கினா காஞ்சிபுரம், மத்திய கூட்டுறவு வங்கினா மதுரை ராமநாதபுரம். ஓகேங்களா. மத்திய கூட்டுறவு வங்கி 1913. 1919 சென்னை கூட்டுறவு அச்சகம் என்ற பெயரில் முதல் கூட்டுறவு அச்சகம் தொடங்கப்பட்டது. ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது. முதல் கூட்டுறவு அச்சகம் வந்து எந்த ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் 1919 சென்னையில்
கூட்டுறவு அச்சகம் அப்படின்ற பெயரில், சென்னை கூட்டுறவு அச்சகம் அப்படின்ற பெயரில் முதல் கூட்டுறவு அச்சகம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு பயிற்சி சாலையாக தஞ்சாவூர் சாமியப்பா கூட்டுறவு பயிற்சி சாலை 7/5/1927 அன்று பதிவு செய்யப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு பயிற்சி சாலையாக தஞ்சாவூர் சாமியப்பா கூட்டுறவு பயிற்சி சாலை 7/5/1927 அன்று பதிவு செய்யப்பட்டது. 1927 சென்னை அயனாவரத்தில் முதல் கூட்டுறவு பால் வழங்கும் கழகம் அமைக்கப்பட்டது. ஸோ 1927 சென்னை அயனாவரத்தில் முதல் கூட்டுறவு பால் வழங்கும் கழகம் அமைக்கப்பட்டது. சென்னையில் 28/12/1971 அன்று முதலாக தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டுறவு காகித ஆலை அமைக்கப்பட்டது. அதே மாதிரி சென்னையில் 28/12/1971 முதலாக தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டுறவு காகித ஆலை அமைக்கப்பட்டது. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஆண்டு, இடம் ஆனால் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2/8/1971 அன்று செங்கற்பட்டு மாவட்டத்தில் முதல் மாவட்ட கூட்டுறவு யூனியன் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ யூனியன் ஆரம்பிக்கப்பட்டது செங்கல்பட்டு, முதல் மாவட்ட கூட்டுறவு யூனியன். ஓகேங்களா, அது ஸ்டார்ட் பண்ணது செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1971. ஓகேங்களா, 2/8/1971 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஊரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் 1/2/1959 அன்று அமைக்கப்பட்டு 22/1959 அன்று முதல் செயல்பட தொடங்கியது. தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் 1/2/1959 அப்போ ஸ்டார்ட் பண்ணி 1959 22 செயல்பட தொடங்கியது, 20 டேஸ்க்கு அப்புறம். முதல் கூட்டுறவு சர்க்கரை ஆலையாக அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 1960 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஸ்டார்ட் பண்ண இயர் 1960, முதல் கூட்டுறவு சர்க்கரை ஆலை. அதே மாதிரி முதல் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்டெக்ஸ், ஓகேங்களா, 14/4/1941 அன்று ஈரோட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்டெக்ஸ், முதல் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்டெக்ஸ் 14/4/1941 அன்று ஈரோட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் 4/1/1914 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதன் முதல் தலைவராக திவான் பகதூர் திரு எம். ஆதிநாராயணன் ஐயா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா, தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் 4/1/1914 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவான் பகதூர் திரு எம். ஆதிநாராயணன் ஐயா. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம் அந்த ஒன் வேர்டு. ஸோ செகண்ட் டைம் வருதுன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 1904 ஆண்டில் தொடங்கப்பட்ட கூட்டுறவு இயக்கம் 100 ஆண்டுகளை கடந்து 108ஆம் ஆண்டில் தொடர்ந்து நவீன வசதிகளுடன் முன்னேற்ற பாதையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் கூட்டுறவின் மூலம் பயனடைந்து வருகிறார்கள். ஸோ 1904 ஸ்டார்ட் பண்ண இந்த கூட்டுறவு இயக்கம் 100 ஆண்டுகளை கடந்து 108ஆம் ஆண்டில் தொடர்ந்து நவீன வசதிகளுடன் முன்னேற்ற பாதையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அனைத்து தரப்பு மக்களும் இந்த கூட்டுறவு மூலம் பயனடைந்து வருகிறார்கள். ஓகேங்களா, ஸோ முக்கியமான பிரிவுகள், முக்கியமான சங்கம், ஆரம்பிக்கப்பட்ட நாள், ஆரம்பிக்கப்பட்ட இடம் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் தெரிஞ்ச எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி யூஸ் பண்ண சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3ல் எது நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.